கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பர வியோகமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடம் செய்கின்ற பூங்கழல் போற்றி போற்றி. எல்லாம் வல்ல மீனாட்சி அம்பிகா சமேத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் என்னுடைய குருநாதர் ஸ்ரீ ஸ்ரீ சுகர் மகரிஷியுடைய திருவடிகளையும் என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகெங்கும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களே, இந்த மாதம் மார்ச் மாதம் ரொம்ப ஒரு முக்கியமான மாதம். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் சமசப்தமமாக 7க்கு 7ஆக 180 டிகிரியில் சனியோடு இணைந்திருக்கிறார். ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும். சனி சூரியன் சேர்க்கை என்பது ஒரு கடுமையான பிதிர்தோஷத்தை பிதிர்கர்மாவை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. எந்த ஒரு ஜாதகத்தில் சனியும் சூரியனும் இணைந்திருந்தாலும், பார்க்க பெற்றாலும், சேர்க்கை பெற்றிருந்தாலும், சாரம் பெற்றிருந்தாலும் இதெல்லாம் பிதிர்கர்மாவை குறிக்கக்கூடியது. அப்படியாக சிம்மராசி அன்பர்களே, இந்த மாதம் 7க்கு 7ஆக சூரியன் சனியோடு இணைகின்ற காரணத்தினாலே இப்போ ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் கும்பத்தில் சனி இருக்காரோ அவர் மேலெல்லாம் இந்த சூரியன் போவார். அப்போ அந்த மாதிரியான ஜாதகர்கள் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அப்போ தகப்பனார், பிள்ளைகள் இவங்களுக்கெல்லாம் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒரு சிம்மராசி அன்பராக இருக்கிறார், அவங்களுக்கு பிள்ளைங்க சின்ன சின்ன பசங்க இருக்காங்க, கொஞ்சம் சின்ன சின்ன உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் வயதானவங்க இருக்காங்க, ஒரு 35 வயசு 40 வயசில் ஒரு பையன் இருக்கான், அதை வயோதிக பருவத்தில் இருக்கக்கூடிய அந்த தகப்பனார் அவர்களுக்கு நிச்சயமாக ஏதேனும் ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போது இந்த சனி சூரியன் சேர்க்கை என்பது கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சிம்மராசி அன்பர்களே. அப்போ கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி சூரியன் சேர்க்கை சரியாக 15 நாட்கள். அதன் பிறகு அந்த சூரிய பகவான் மார்ச் 15 தேதிக்கு மேலே மீனத்தில் இருக்கக்கூடிய குருவோடு இணைகிறார். அப்போ அங்கே குரு சூரியன் சேர்க்கை ஏற்படுகிறது. இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க சிம்மராசி என்பதிலே, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா 7வது வீடு கண்டமாம் 2, 7, 8 7, 8 1 சனியுடைய வீடு, 8ஆம் பாவம் குருவுடைய வீடு. சிம்மத்துக்கு குரு நல்லவர், ஏன்னா 5க்கும் 8க்கும் உடையவர். அப்போ 8ஆம் பாவம் ஒரு பாவப்பட்ட மறைமுகமான ஸ்தானமாச்சே, ரொம்ப கடுமையான ஸ்தானமாச்சே சாமி. ஆனாலும் அவர் 5ஆம் அதிபதியாக வருகிறார், பூர்வ புண்ணிய ஸ்தான அதிபதியாக வருகிறார். அப்போ 8ஐ விட 5 வலுவானது. இதை தான் நம்ம இப்படி தான் கணக்கு பண்ணணும். 8ஐ விட 5 வலுவானது. ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் 5ஆம் இடம் பலமிழந்து 8ஆம் பாவம் வலுப்பெற்றிருக்குமே ஆனால் அப்போ தான் நீங்கள் கவலைப்படணும். எனக்கு 5ஆம் பாவத்தில் யாரும் இல்லை சமயம், ஆனால் 8ல் ராகு இருக்காரு, சனி இருக்காரு, அப்போ நீங்கள் கவனமாக இருக்கணும். புரியுதுங்களா? அப்போ சிம்ம ராசினியர்களே, இந்த சூரியன் மார்ச் 15 தேதிக்கு பிறகு மீனத்தில் இருக்கக்கூடிய குருவோடு இணைகிறார். எப்போ இந்த மார்ச் 1 15 நாட்கள் எப்படி அப்பா மகன் பிள்ளைகள் உறவுகள் கவனமாக இருக்கணும், ஃபேமிலி மெம்பர்ஸ் அந்த உறவு முறை ரிலேஷன்ஷிப்பில் கவனமாக இருக்கணும், அவங்க ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். எப்படி நாம் இதை சொல்கிறோமோ அதே போல் குரு ராகு குரு சூரியன் தொடர்பு ஒரு நல்ல ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடியது சிம்மராசி அன்பர்கள். என்ன மாதிரியான ராஜயோகம் அது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நிறைய சிம்மராசி அன்பர்கள் அரசியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள்.
அல்லது நிறைய சிம்ம ராசி என்பவர்கள் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ், பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், பலவிதமான தொழில் செய்ய எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, டெண்டர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், நிறைய தொழிலதிபர்கள் சிம்ம ராசியில் தான் நிறைய தொழிலதிபர்கள் இருப்பாங்க. சுய தொழில் செய்யக்கூடியவர்கள் தன்னைத்தானே காப்பாற்றிக்கிறதுக்கு சுயமாக தான் ஒரு தொழில் பண்ணுவார், ஓன் பிஸ்னஸ் அதுக்கெல்லாம் பேர். அப்போது இந்த சூரிய பகவான் மீனத்துக்கு போகும்போது மார்ச் 15 தேதிக்கு மேலே ஒரு நல்ல ராஜயோகம் ஏற்படும். முதல் 15 நாட்கள் சுமாரானதாகவும் பிற்பகுதி 15 நாட்கள் நல்ல ராஜயோகத்தை தரக்கூடியதாகவும் அமையும். அது ஏன் ராஜயோகம் வருது அப்படின்னா, சிம்மராசி என்பர்களே மீனத்தில் இருக்கக்கூடிய குரு, அந்த குருக்கு 2வது வீட்டில் இருக்கக்கூடிய ராகு, அந்த குருக்கு 2வது வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன். அவன் இந்த சுக்கிரன் ராகு தொடர்பு என்பது ஒரு மிகப்பெரிய அபரிமிதமான மகாலட்சுமி யோகம், ஒரு வளர்ச்சியை தரும். நான் எப்படி இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு மார்ச் மாதம் நல்ல வருமானத்தை கொடுக்கும், நல்ல முன்னேற்றம் இருக்கும், லாபங்கள் அதிகரிக்கும் அப்படின்னு எப்படி சொல்லணும், அதை போல் அதை அடிப்படையாக கொண்டு இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கும் நிச்சயமாக இந்த மார்ச் மாதம் பிற்பகுதியில் நல்ல வருமானம் வரும். நீங்கள் சற்றும் எதிர்பார்த்திராத வகையில் முதல் 15 நாட்கள் நீங்கள் ஒரு பிளான் பண்ணுவீங்க, இவ்வளோ சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு, ஆனால் அது வராது. ஆனால் சிம்ம ராசி என்பவர்களே மார்ச் 15 தேதிக்கு பிறகு நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல ஒரு வருமானம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சனி பகவானை பொறுத்தவரையிலே ஆயுள் பாவம், ஆரோக்கியம், நிறைய கடகராசி என்பர்கள் ஆரோக்கிய குறைவுகள் ஏற்பட்டிருக்கும். ஒரு சில அந்த சிம்மராசி என்பர்களுக்கு ஆரோக்கிய பயம் அல்லது மரண பயங்கள், சமமான மரண பயங்கள், நமக்கு ஏதாவது ஆயிடுமா. நிறைய சிம்மராசி என்பர்களுக்கு உடல் உபாதைகள் இருக்கும், எலும்பு பிரச்சனைகள் இருக்கும். முதுகெலும்பாக இருக்கலாம், முட்டி எலும்பாக இருக்கலாம், காலுக்கு முட்டிக்கு கீழே கூடிய கால் எலும்பாக இருக்கலாம், கழுத்து இந்த பக்கம் இருக்கக்கூடிய எலும்பாக இருக்கலாம். இதெல்லாம் பிரச்சனையை கொடுத்துருக்கும். ஆனாலும் ஆஸ்பத்திரி போவாங்க, செக் பண்ணுவாங்க, அதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் இல்லை சார், நீங்கள் நார்மலாக இருக்கீங்க. லேடியாக இருந்தால் பிளட்டு ரிலேட்டடாக வரக்கூடிய பிரச்சனைகள், இல்லை அவங்களுக்கு இந்த போன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அல்லது யூட்ரஸு, பிளட்டு, மெயினாக பிளட் ரிலேட்டாக வரக்கூடிய பிரச்சனைகள். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆஸ்பத்திரிக்கு போவாங்க, டெஸ்ட் எடுப்பாங்க, எக்ஸ்ரே எடுப்பாங்க, சிடி ஸ்கேன் எடுப்பாங்க, எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுப்பாங்க, எல்லாத்தையும் எடுத்து பார்ப்பாங்க. டாக்டரை பார்த்துட்டு இதெல்லாம் ஒன்றுமே இல்லைம்மா, இதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் இருக்குது அப்படின்ட்டுவாங்க. வீட்டுக்கு வந்தால் வலிக்கும். ஆஸ்பத்திரி போனால் ஒன்றுமே இருக்காது, ரிப்போர்ட் எடுத்து பார்த்தா ஒன்றுமே இருக்காது, வீட்டுக்கு வந்தால் பிரச்சனையாக இருக்கும். அப்போ அதில் என்ன அர்த்தம்னா, சனி என்பவர் மறைமுகம், ராகு என்பது திரைமறைவு. அப்போ பிரச்சனை உள்ளே போய் மறைஞ்சிக்கும், வெளிப்படாது. அப்போ என்ன மாதிரியான பிரச்சனைகள் சாமி? அது மறைமுகமான பிரச்சனைகள். மாந்திரிக தோஷமாக இருக்கலாம், மந்திர மாந்திரிக தோஷமாக இருக்கலாம், வைப்பு தோஷமாக இருக்கலாம். எனக்கு எப்படி சாமி அதெல்லாம் ஏற்படும்? இல்லை சாமி எனக்கு ஏற்பட்டது வாய்ப்புகள் உண்டு, சொந்தத்திலேயே எனக்கு பிரச்சனை இருக்குது அப்படி சொன்னாலும் சரிதான். இல்லை எனக்கு வியாபார ரீதியாக வரலாம், அல்லது உத்தியோகம் வேலை செய்யும் இடத்துல வரலாம், அல்லது நானே ஒரு சில இடத்துல போயிருக்கேன், தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த மறைமுகமான பிரச்சனைகள், மாந்திரிக தோஷங்கள் இவையெல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு சிம்ம ராசி அன்பர்களே. அதே போல் அரசாங்கத்தால் உங்களுக்கு அனுகூலம் அதிகம் உண்டு. சனி சூரியன் சேர்க்கை என்பதால் நிறைய கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். நீண்ட நாட்களாக கவர்மெண்ட் வேலைக்காக காத்திருக்கக்கூடியது, உள்நாடாக இருந்தாலும் சரிதான், வெளிநாடாக இருந்தாலும் சரிதான், அரசாங்க பதவிகள், ஒரு ஐஏஎஸ், ஒரு ஐபிஎஸ், ஒரு செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி, ஹோம் செக்ரட்டரி, ஒரு கவர்னர் போஸ்ட்டு, இப்படி அரசாங்க பதவிகளுக்காக காத்திருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களே, நல்ல ராஜயோகம், அதே சமயத்தில் அரசாங்க யோகம் உங்களுக்கு கிடைக்கும். அரசாங்கத்தால் அனுகூலம் கிடைக்கும். அதோடு சேர்ந்து அரசாங்க பணிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள். ஒரு சண்டை சச்சரவுகள் இருக்கும், எடுத்தோடனே போனவுடனே அப்படியே அவங்கள கூப்பிட்டுக்க மாட்டாங்க. ஒரு சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் இருக்கும், தடைகள் இருக்கும்.
இருந்தும் அதை விடாமல் போராடுவீர்களேயானால் நிச்சயமாக உங்களுக்கு அந்த ராஜயோகம், கவர்மெண்ட் வேலை, அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். அதே போல் இந்த அரசாங்க உத்தியோகத்திற்காக நீங்கள் எதுவும் பணம் காசு தயவு செஞ்சு செலவு பண்ணாதீங்க. அப்படி செலவு பண்ணிங்கனாக்கா கொடுத்த பணம் திரும்புவது கடினம். ஏன்னா ராகு உண்டியில் போட்ட காசு மாதிரி தான் அது. அந்த போட்ட காசை உங்களால் எடுக்க முடியாது. அதே போல் 4ஆம் அதிபதி 5லும் 9லும், 10ஆம் அதிபதி 9லும், 9ஆம் அதிபதி 10லும், 9, 10 சம்மந்தப்படுது. அப்போ என்ன ஆகும்? நிறைய கோவில் குளங்கள் போகிறது, நிறைய புதிய புதிய ஆலயங்களுக்கு செல்வது, முன்பின் தெரியாத ஆலயங்களுக்கு சென்று வருது, முன்னோர்களுக்கு வழிபாடு செய்வது, முன்னோர்களுக்கு பிதிர்கர்மா, பிரேத சம்ஸ்காரங்கள், இறந்தவர்களுக்கு உதவுவது, ஆலயங்களுக்கெல்லாம் கைங்கரியம் செய்வது, உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்வது, இதையெல்லாம் இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு கை கொடுக்கும். இது சம்பந்தமான செயல்கள் நடைபெறும். அதே போல் அரசியல் நெருக்கடிகள் இருக்குமே, ஆனால் அந்த அரசியல் நெருக்கடிகள் விலகும். நீங்கள் ஒரு அரசியல் இருக்கீங்க, உங்களுக்கு ஏதேனும் ஒருத்தர் அதிகாரம் பண்ணுறாங்க, அல்லது உங்களுடைய பதவிகள் அதை கொஞ்சம் கீழே இறக்குறாங்க. அப்போ இதெல்லாம் ஒரு மனசு கஷ்டத்தை கொடுக்கும். நம்ம ஒரு நல்ல ரேங்கில் இருந்தோம், நம்ம ஒரு நல்ல பொசிஷனில் இருந்தோம், ஆனாலும் இந்த மாதிரி ஒரு டீப்ரமோட் ஆக வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. நான் தான் சாமி அடுத்த ஸ்டேஜுக்கு வரணும், ஆனால் எனக்கு கொடுக்காம இப்போ உங்களுக்கு கூப்பிட்டு பதவியை கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி அரசியலில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு சில கடகராசி என்பவர்களுக்கு யாரெல்லாம் உங்களுக்கு ஜாதகம் நல்லா இருக்கோ அவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள், பதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் அரசியல் நெருக்கடிகள், அரசியல் பழிவாங்குதல், அது ஐடி ரைடு, சிபிஐ ரைடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், பதவி போட்டிகள், பதவி பிரச்சனைகள், அது சோஷியல் மீடியாவாக இருக்கலாம். அப்போ பதவி போட்டிகள் இவையெல்லாம் இருக்குமே, ஆனால் அவையெல்லாம் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ இதெல்லாம் விலகுவதற்கு என்ன பண்ணணும்னா அதுக்குரிய பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள், வாராகி வழிபாடு, வாராகி பூஜை, இந்த மாதிரியெல்லாம் தேர்ந்தெடுத்து செய்வீர்களே ஆனால் அந்த பிரச்சனை குறையும். அதே போல் ஐடி ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க, மீடியா துறையில் இருக்கக்கூடியவர்கள், டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கார்மெண்ட்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது. கடன் சுமைகள் குறையும். கடன் கொடுத்தவங்க மிரட்டுறது, அதிகாரம் பண்ணுறது, வம்பு வழக்கு, பிரச்சனைகள் செய்வது எல்லாம் குறையும், கட்டுப்பாட்டுக்குள் வரும். சிம்மராசி என்பவர்களே, மனக்குழப்பங்கள் இருக்குமே, ஆனால் மனக்குழப்பங்கள் விலகும். செய்வினை கோளாறுகள், திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். செய்வினை கோளாறுகள் விலகும். பண வரவு அதிகரிக்கும். வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். நீங்கள் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான், கவர்மெண்ட் ஜாபோ, ப்ரைவேட் ஜாபோ, எனிவன், வேலை வாய்ப்புகள், உள்நாட்டு வேலை, வெளிநாட்டு வேலை, வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும், சிறப்பானதாக இருக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெயவராகி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.